Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல உமன்ஸ் ஐபிஎலோட கடைசி மேட்ச், த கிராண்ட் ஃபினாலே. ஸோ யார் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி உமன்ஸுக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸுக்கும். ஸோ ஆர்சிபி இது வரைக்கும் மென்ஸ்லயும் சரி உமன்ஸ்லயும் சரி இது வரைக்கும் கப் அடிச்சதே இல்லை. முதல் முறையா ஆர்சிபிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கப் அடிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து உருவாகி இருக்கு. இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணாங்கன்னா ஒரு வரலாறே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர்த்தோட, அதாவது ஆர்சிபியோட ஃபேனா இருந்தாலும் சரி அதர் டீம்ஸோட ஃபேன்ஸா இருந்தாலும் சரி எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம் ஆர்சிபி ஒரு முறையாவது கப்பை வின் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி குவாலிட்டியான பிளேயர்ஸ் தான் ஆர்சிபி மென்ஸ் டீம்லயும் இருப்பாங்க, உமன்ஸ் டீம்லயும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பேட் லக், லைக் நம்ம சவுத் ஆப்பிரிக்கா கூடவே அவங்கள வந்து எப்பவுமே மெர்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் மேல யாருக்குமே எப்பவுமே ஒரு வன்மம் இருக்காது. அவங்க மேல வந்து ஒரு வந்து எப்படி சொல்லலாம், ஒரு நெகட்டிவ் வைப்பு அவங்க மேலேயே வரவே வராது. ஆனா அவங்க கப்பு வின் பண்ணும் சொல்லி எல்லா ரசிகர்களுமே வின் பண்ணுவாங்க. எப்படி தன் நாட்டு இந்தியா வின் பண்ணணும்னு நினைப்பாங்களோ அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாருமே நினைப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு டீம். அதே மாதிரி தான் ஐபிஎல்லையுமே வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்க 9 டீம்ல விட யார் வின் பண்ணாலுமே பெருசா ஒரு இது இல்லாதவங்க ஆர்சிபி வின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் அதிகம். ஸோ சிஎஸ்கே ஃபேனா இருந்தாலுமே ஆர்சிபி வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஆர்சிபிக்கு கப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உமன்ஸ் கிரிக்கெட்ல உருவாகி இருக்கு. இந்த மேட்ச் வின் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா பிரதிபலிக்கும். ஸோ நீங்க ஆர்சிபி சப்போர்ட்டரா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இல்ல எனக்கு சிஎஸ்கே தான் பிடிக்கும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. யாருக்கு யாரு அதிகமா பிடிக்குங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பாத்துருவோம். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த ஐபிஎல் சீசன்ல எந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியோட போனோம்னா நம்மளால லாஸ்ட்ல இருந்து தப்பிக்க முடியும், இதுக்கு முன்னாடி லாஸ் பண்ணியிருந்தாலும் அது எப்படி ரெக்கவர் பண்றது இப்படிங்கிறத ஃபுல் டீடைலா எந்தெந்த மாதிரி கான்டெஸ்ட்ல பிளே பண்ணணும், எப்படி பிளே பண்ணணும், எந்த மாதிரி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க மறக்காம போய் பாத்துருங்க. உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி பிளே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு வந்துடும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 17 மார்ச் 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அருண் ஜெட்லி ஸ்டேடியம், டெல்லியில வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த அருண் ஜெட்லி ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் பிட்ச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆவரேஜான ஸ்கோர் 160 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா இருக்கு. கடைசியா நடந்த சில மேட்சஸ்ல வந்து 2 ஃபேஸா இருந்திருக்கு. அதாவது பேட்டிங்க்கு வந்து ஸ்லைட்டி தான் சப்போர்ட் பண்ணிருக்கு. ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்க விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. பிட்ச் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. பட் இது ஃபினாலே. ஸோ கண்டிப்பா ஒன் சைடா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. கொஞ்சம் பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு பிச்சை தான் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஒரு 160+ ரன்ஸ் வரைக்கும் போறதுக்கான மேட்சஸா இருக்கும். கடைசி பால் வரைக்கும் ஒரு மேட்ச் வந்து கொண்டு போறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு 95% ஒன் சைடா போவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப 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 கம்மியா தான் இருக்கும் இந்த ஃபினாலேல. தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் சஃபாலி வர்மா, மெக்லேனிங் கேப்டன் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது அலிஸ் கேப்சி, ஜெமிமா ரோட்ரிக்ஸ், மர்சானா கேப், அடுத்ததா ஜாஸ் ஜோனசன், ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி, தானியா பாட்டியா, மின்னுமணி, தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஷிகா பாண்டே. ஸோ இது வந்து பார்த்தோம்னா டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ தென் அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்க இன்னும் விசல் லெவல் ஆப்ல வந்து ஜாயின் பண்ணினா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். அது மட்டும் கிடையாது, இன்ஸ்டன்ட் விட்ராவல் அதில் அவைலபிளா இருக்கு. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்ப இந்த ஆப்ல என்ட்ரி ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த ஐபிஎலுக்கு நிறைய லீடர் ரிப்போர்ட்ஸும் அதில் கொண்டு வந்துருவாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். மற்ற ஆப்ஸ்க்கும் இந்த ஆப்ஸ்க்குள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும். ஸோ என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன்லாம் இதுல இருக்கு. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா ஆர்சிபி உமன்ஸ். ஸோ ஆர்சிபி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மிருதி மந்தனா கேப்டன் அண்ட் சோஃபி டிவைன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இந்த லாஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி 2-3 மேட்சஸ் வந்து சோஃபி டிவைனை மிடில் ஆர்டர்ல வச்சிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூ நான் சொல்லியிருந்தேன்,
ஸோ சோஃபி டியோனை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் கொஞ்சம் கடைசி சமயத்துல நம்ம குழப்பி விடுவாங்க. ஆனா முக்கியமான மேட்சஸ்ல அவங்க இன்னிங்ஸ் ஓப்பன் தான் பண்ண தான் வைப்பாங்கன்னு அதே மாதிரி லாஸ்ட் மேட்ச் ஓப்பன் பண்ண தான் வச்சாங்க. எந்த மேட்சும் கண்டிப்பா அவங்க ஓப்பன் தான் பண்ணுவாங்க. அடுத்ததா எல்லிஸ் பெர்ரி, ரிச்சா கோஸ் விக்கெட் கீப்பர், அடுத்ததா ஜார்ஜியா வெஹாம், மோலினெக்ஸ், டி கசாட், அடுத்ததா ஸ்ரேயங்கா பாட்டில், ஆஷா சோபனா, பொக்கார்கர், அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரேணுகா சிங் தாக்கர். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி உமன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு உமன்ஸ் மேட்ச்னாவே ஸ்மால் லீக்ஸ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க நான் சொல்லிடுவேன் நம்ம யூசர்ஸ்க்கு. நம்மளோட கான்சன்ட்ரேட் ஃபுல்லா கிராண்ட் லீக்ஸ் தான். ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு எந்த மாதிரி ஆப்ஷனல் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே டெப்தா பார்ப்போம். ஸோ லாஸ்ட் மேட்ச் ப்ரீவியூல நான் சொல்லியிருந்தேன் ஹைலி மேட்சஸ் இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸ்ல அவங்களோட கான்ட்ரிபியூட் நல்லாவே இருக்கு. ஸோ 2 விக்கெட்டுக்கு மேல இருந்தாங்க, ரன்ஸ் கொஞ்சம் கணிசமான ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸ்ல யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவா, கிராண்ட் லீக்ஸ்க்கு யார் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல பிக் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் டெப்தா உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸ் வைஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் மெக்லேனிங்கை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவங்க. இவங்களோட பேட்டிங்ல இருந்து மினிமம் ஒரு 20+ ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். சஃபாலி வர்மாவை பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்றதை விட பேட் செகண்டா பண்றப்போ அவங்களோட கான்ட்ரிபியூட் எப்பவுமே அதிகமா இருந்திருக்கு சஃபாலி வர்மாவை பொறுத்த வரைக்கும். பட் அவங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா, மிகப்பெரிய பிளஸ்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவா ஆடக்கூடியவங்க. மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா சேம் அதே தான். வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அக்ரெசிவ் ஆடுறப்போ ஏதாவது ஒரு மிஸ் அவுட் ஆகி ஏர்லியரா அவுட் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு இப்போ மெக்லானிங் எடுத்துட்டீங்கன்னா அவசரப்பட மாட்டாங்க. பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ண வேண்டிய பாலை ரொட்டேட் பண்ணுவாங்க, பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணக்கூடிய பாலை பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி கடைசி வரைக்கும் கிரீஸ்குள்ள நின்று ஆடக்கூடியவங்க மெக்லானிங். பட் சஃபாலி வர்மா வெரி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே அக்ரெசிவ் ஸ்டார்ட்டை கொடுக்கக்கூடியவங்க. அந்த அக்ரெசிவ் ஸ்டார்ட் எல்லா மேட்சுமே ஒர்க் அவுட் ஆகும்னா மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அது மட்டும் தான் அவங்களுக்கு மைனஸ். அந்த மாதிரி அக்ரெசிவ் ஸ்டார்ட்ல கூட ஒரு ஸ்கோர் நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு லைக் ஒரு 160 ஒரு 170 ஒரு 130 இப்படிங்கிற ஸ்கோர் தெரிஞ்சு சேஸ் பண்ணி ஆடுறப்போ அது ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு சஃபாலி வர்மா கிட்ட. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஆவரேஜும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை கம்பேர் பண்றப்போ செகண்ட் பேட்டிங்ல கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு. செகண்ட் பேட்டிங்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ஸா அவங்க இருந்திருக்காங்க. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் வைஸ் பெருசா அவங்க இல்லை. இதுக்கு முன்னாடி கூட லாஸ்ட் சீசன்ல கூட ஒன் ஆர் டூ மேட்சஸ் பந்து போட்டாங்க. இப்ப இந்த சீசன் ஃபுல்லா பந்தும் போடல. அப்படிங்கிறப்ப எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ்ங்கிறது ஒண்ணு அவங்களுக்கு இல்ல, மிகப்பெரிய ஒரு மைனஸ். மெக்லேனிங் எப்படினாலும் ஒரு 20+ ரன்ஸ் வரைக்கும் ஆடக்கூடியவங்க. கொஞ்சம் நின்றுட்டாங்கன்னா கடைசி ஓவர் வரைக்குமே கொண்டு போவாங்க. அவங்களோட ஸ்கில்லே அதுதான். அவசரமே படமாட்டாங்க. பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடுவாங்க. சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-35+ ரன் அடிச்சிட்டாங்கன்னா அது 60+ ரன்ஸ் வரைக்குமே கன்வெர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எபிலிட்டி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த மாதிரி ஒர்த்தியான பிளேயர் தான் மெக்லேனிங். அலிஸ் கேப்சி. ஸோ கேப்சியை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல ஸ்டார்டிங் மேட்சஸ்ல பவுல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கடைசியா ஒரு 3-4 மேட்சஸ்ல வந்து பவுல் பண்ணல, நடுவில் ஒரு 3-4 மேட்ச் பவுல் பண்ணல. கடைசி மேட்ச்ல இவங்களாம் கடைசி மேட்ச்ல கடைசி 2 மேட்சா 1 or 2 overs பவுல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி குழப்ப விட்டு அவங்க பவுல் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் உங்களுக்கு இருக்கும். ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம போவோம். ஆப்ஷன்ஸ் வைஸ் பாக்குறப்ப இவங்க ஒரு ஸ்பின் பவுலர். ஸோ ஆப்போசிட் சைட்ல மின்னு மணிங்கிற ஒரு ஸ்பின் பவுலர் இருக்காங்க, ராதா யாதவ்னு ஒரு ஸ்பின் பவுலர் இருக்காங்க, ஜஸ்ட் ஜோனசன் ஒரு ஸ்பின் பவுலர் இருக்காங்க. ஸோ இப்படி 3 ஸ்பின்னிங் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கிறதுனால அலிஸ் கேப்சி பவுல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 கம்மியா தான் ஆயிருக்கு. அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு. ஆஸ் அ பேட்டர்ஸா அவங்க வந்து ஒரு 20+ ரன்ஸ் வரைக்குமே குயிக்கா ஆடுவாங்க. அதுதாங்க அவங்களுக்கு இருக்கிற பிளஸ். இப்போ ஏர்லியரா சஃபாலி வர்மாலாம் அவுட் ஆயிட்டாங்கன்னா அந்த 6 ஓவருக்குள்ளவே இவங்களோட ஸ்கோர் 30+ ரன் வரைக்கும் அடிச்சிருவாங்க அலிஸ் கேப்சி. ஸோ அந்த மாதிரி பவர் பிளேவை இந்த கேப்பை அழகா ஃபைனல் பண்ணி அழகா ஆடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ஸ்னே சொல்லலாம். பட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அந்த பவுல் பண்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் கம்மியா எடுத்து அப்படியே பவுல் பண்ணாலும் 1 ஓவருக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் ஸ்டார்டிங்ல மாதிரி ஒரு 3 ஓவர் 4 ஓவர் கொடுக்கலாம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ ஆப்ஷன்ஸ் வைஸ் ரொம்ப கம்மியானதுனால அவங்களோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அவ்வளவுதான். ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஸ்டார்டிங்ல பெருசா ஃபார்ம்ல இல்ல, ரன்ஸ் எதுவுமே அடிக்கலங்கிற நிறைய ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு இது வந்துச்சு. இப்போ நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, நல்லா பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க. மேட்சுக்கு மேட்ச் 25-30% ஆடுறாங்க. சில மேட்ச்லாம் வந்து 100 மேட்சை கொண்டு போய் மேட்சை வின் பண்ணாங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, நல்ல டச்ல இருக்காங்க. பட் அவங்களுக்கான பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஒரு நல்ல பெரிய ஸ்கோர் ஆடுற அளவுக்கு ஒரு 30+ ரன் அடிச்சாதான் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியும். இப்போ டாப் ஆர்டர்ல மெக்லேனிங்கா இருக்கட்டும், அலிஸ் கேப்ஸா இருக்கட்டும், 2 பேருமே ஒரு லாங் பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜெமிமா ரோட்ரிக்ஸ்ல இருந்து ஒரு பெருசா ஒரு வாய்ப்பு வராது ரன்ஸ் ஆடுறதுக்கு. அதுலயும் தாண்டி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸா எடுத்துக்குவாங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பேட்டிங் செகண்ட் பண்ணாங்கன்னா பெருசா அவங்கள்ட்ட இருந்து ஒரு கான்ட்ரிபியூட் வருமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா உங்களோட மல்டிபிள் கான்டெஸ்ட்ல அட்லீஸ்ட் ஒரு 2-3 டீம்லயாவது ட்ரை பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜா கொஞ்சம் அதிகமா தான் இருக்காங்க. பட் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் எதுவும் இல்லாதது மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு மைனஸ்.
ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா டாப் ஆர்டர்ல 2 விக்கெட் விழுந்துங்கிற மணல நீங்க டீம் போட்டீங்கன்னா அதுல கண்டிப்பா ஜெமிமா ரொட்ரிக்ஸை போட்டுக்கோங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே மர்சானா கேப் அண்ட் ஜோனசன் 2 பேருமே ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ். அதுலயும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மர்சானா கேப் தாங்க கேப்டனுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு பிளேயர், அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா, அதாவது செகண்டா பேட் பண்ண போறாங்க, சேஸ் பண்ண போறாங்க டெல்லி அப்படின்னா, அந்த இடத்துல மர்சானா கேப் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பவுலர். அதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னா ஜஸ்ட் ஜோனசன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னா நீங்க ஜோனசனுக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ஸ்ல கேப்டனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்து. ஏன்னா செகண்டா பால் பண்றப்போ பிச்சு கொஞ்சம் ஸ்லோ ஆயிடும், ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். இவங்களை தான் கடைசி ஓவரை இவங்க தான் மோஸ்ட்லி பவுல் பண்றதுக்கு கூட சான்ஸ் வரும். அந்த மாதிரியான ஒரு பவுலர், குவாலிட்டியான ஸ்பின் பவுலர், விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஸ்பின் பவுலர். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஜோனசனுக்கு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். தென் செகண்டா பேட் பண்ண போறாங்க, சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா தென் மர்சானா கேப்புக்கு வந்து நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பட் 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட். போத் இன்னிங்ஸ்லுமே அவங்க ட்ரீம் டீம்ல வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு மட்டும் தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் பிரிச்சு சொல்றேன். ராதா யாதவ், அருந்ததி ரெட்டி, தானியா பாட்டியா, மின்னு மணி அண்ட் பாண்டே, ஷிகா பாண்டே. ஸோ இவங்கெல்லாம் எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன்ஸ். ஸோ இதுல ஜஸ்ட் ஜோனசன் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க, மர்சானா கேப் 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க, 8 ஓவர் இவங்களே பவுல் பண்ணிடுறாங்க. மீதி இருக்கிற 12 ஓவரை யார் யார் பவுல் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் இப்போ. அந்த 12 ஓவர்ல ராதா யாதவ் 2ல இருந்து 3 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. ஸோ மினிமம் 2 ஓவர், மேக்சிமம் 3 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. சம்டைம்ஸ் 4 ஓவருமே கூட அவங்க பவுல் பண்ணிடுவாங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது, நல்ல டர்ன் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பா ராதா யாதவ் 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் அவங்க பவுல் பண்ணிடுவாங்க. அருந்ததி ரெட்டியும் 2 ஓவர்ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் அவங்க பவுல் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ஷிகா பாண்டே 2ல இருந்து ஒரு 3 ஓவர். ஸோ மீதி இருக்க ஓவர்ல 2 ஓவர் வந்து மின்னு மணி பவுல் பண்ணுவாங்க. ஸோ மீதி இருக்க ஓவர் அவங்க தான் பவுல் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அருந்ததி ரெட்டி ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா கண்டிப்பா இருப்பாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா. டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா அருந்ததி ரெட்டி பிக் டிஃபரன்சியல் லோ பர்சன்டேஜ் பிக்கா இருப்பாங்க. அதுவே செகண்டா பவுல் பண்ண போறாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னா ஷிகா பாண்டே ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாங்க. ஏன்னா உமன்ஸ் மேட்ச்ல 7ல இருந்து 8 பேர் வரைக்குமே கிட்டத்தட்ட 75ல இருந்து 80% மேலதான் பிக் பண்ணிருப்பாங்க. ஸோ மீதி இருக்கக்கூடிய இந்த 3 பேர் 4 பேர்த்துல மட்டும் தான் நம்மளோட வின்னிங்ஸை தீர்மானிக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா அருந்ததி ரெட்டி ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக். ஏன்னா பேட்டிங்ல கொஞ்சம் டாப் தார்ட்ல வந்துருவாங்க, கொஞ்சம் பேட்டிங்ல கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஷிகா பாண்டே கம்பேர் பண்றப்போ. செகண்டா பவுல் பண்றப்போ ஷிகா பாண்டே தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை தாண்டி செகண்டா பவுல் பண்றப்போ அவங்களோட விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு, விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸும் அதிகமா இருந்திருக்கு. சோ அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி உமன்ஸ். என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னமோ ஆர்சிபி வின் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தோணிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி டீம் வைஸா பாக்குறப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ்ல மெக்லேனிங் ஸ்டார்டிங்ல ஏர்லியரா அவுட் ஆயிட்டாங்கன்னா அந்த டீம் அப்படியே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் ரொம்ப அதிகம். ஆனா இதுல ஓவராலாவே இவங்களுக்கு ஒரு பேலன்ஸ்டான ஒரு டீமா தெரியுறாங்க. லைக் ஸ்ரேங்கா பாட்டில் வரைக்குமே பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு டீம் மாதிரி எனக்கு தோணுது. இவங்க வின் பண்ணா நல்லா இருக்குங்கிற மனநிலை எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு யார் வின் பண்ணா தோணுது கமெண்ட்ஸ் சொல்லிடுங்க. ஸ்மிருதி மந்தனா ஆஸ் யூசுவல் செகண்டா பேட் பண்றப்போ அவங்களோட கான்ட்ரிபியூட் ரொம்பவே சூப்பரா இருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கு. செகண்டா பேட் பண்றப்போ அவங்கள்ட்ட வந்து நிறைய ரன்ஸும் வந்திருக்கு ஃபர்ஸ்டா பேட் பண்றத கம்பேர் பண்றப்போ. லாஸ்ட் மேட்ச் கூட ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றப்போ கொஞ்சம் ஏர்லியரா அவுட் ஆயிட்டாங்க. லாஸ்ட் ப்ரிவியூல இதை நான் சொல்லியிருந்தேன். இந்த மேட்ச் அவங்கள்ட்ட இருந்து ரன் வருமா அப்படின்னா போத் இன்னிங்ஸ்லயுமே ரன்ஸ் வருவதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகங்க. இந்த மாதிரி முக்கியமான மேட்சஸ்ல கண்டிப்பா கேப்டன்ஸ் நாக்கு அப்படிங்கிறது என்னைக்குமே எல்லாரோட கேப்டனோட மைண்ட்லயுமே அதான் இருக்கும். ஆடுவாங்க கொஞ்சம் பொறுமையா பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடுவாங்க. ஸோ ஸ்மிருதி மந்தனா பேட்ல இருந்து கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு கேப்டன்ஸ் நாக் அவங்க ஆடுவதற்கான சான்ஸ் இருக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே. என்னதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெருசா ஆவரேஜ் இல்ல, செகண்ட் இன்னிங்ஸ்ல மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போனாலுமே இந்த மேட்ச் ஒரு கேப்டன்ஸ் நாக் அவங்க ஆடுவதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். சோஃபி டிவைன் பெருசா ஓவர் போடுவாங்களான்னு ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா எலிஸ் பெர்ரி இப்போ மினிமம் 2 மேக்சிமம் 3 ஓவர் வரைக்குமே அவங்க எடுத்துக்கிற பவுலிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு கொடுக்குறாங்க, ஸ்மிருதி மந்தனா கொடுக்குறாங்க. தென் அடுத்ததா ஸ்ரேங்கா பாட்டிலுக்கு ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் கொடுக்குறாங்க. நல்லா பவுல் பண்ணிட்டு இருக்காங்க, விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு இருக்கு, விக்கெட்டும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ரேணுகா சிங் தாக்கூர் இருந்து ஒரு 2 ஓவர் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஆஷா சோபனாவுக்கு ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் கொடுக்குறாங்க. மோலினெக்ஸ் அவங்களோட 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாங்க. ஜார்ஜியா வெர்காம் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் பவுல் பண்றாங்க. இப்படி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் நிறைய
வச்சிருக்காங்க. ஸோ அதனால சோஃபி டிவைனுக்கு ஓவர் கொஞ்சம் கம்மி தாங்க கொடுக்குறாங்க. ஒரு ஓவர் அது ஒரு ஓவர்ல வந்து ஒரு 9 ரன் 10 ரன் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஓவரே கொடுக்கறதில்ல. பை சான்ஸ் 8 ரன் 7 ரன் அப்படி கொடுத்தாங்கன்னா இன்னொரு ஓவர் கொடுக்குறாங்க. ஒரு 2 ஓவர் தாங்க, மினிமம் ஒரு ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் சோஃபி டிவைனுக்கு கொடுக்குறாங்க. ஆனா பேட்டிங்ல செம்மையா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்க, அதுலயும் சேஸ் பண்றப்போ நல்லாவே ஆடுவாங்க. சேஸ் பண்றப்போ அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் கம்பேர் பண்றப்போ. எலிஸ் பெரி 2ல இருந்து 3 ஓவர் போல் பண்றாங்க, நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க, லீடிங் ரன் டேக்கரா இருக்கு, ரன் அடிச்சவங்களா இருக்காங்க. ஸோ ஆரஞ்சு போல்டரா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு நிறைய இருக்கு. பேட்டிங்ல கண்டிப்பா லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 60+ ரன்ஸ் வரைக்கும் அடிச்சாங்க, நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. இவங்கள்ட்ட இருந்து நம்ம ஒரு 25+ ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 2ல இருந்து 3 ஓவர் போல் பண்றாங்க, 1 விக்கெட் வரைக்கும் அவங்கள்ட்ட நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ரிச்சா ஹோஸ், வேற வழி இல்லைங்க, இவங்கள தான் நாங்க பிக் பண்ணி ஆகணும். ஏன்னா ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பர் கடைசி டவுனுக்கு கூட இறக்கி விடுவாங்களான்னு தெரியல, அந்த மாதிரியான ஒரு விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல அவங்களை செட் பண்ணி வச்சிருக்காங்க. ரிச்சா ஹோஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல அவங்க தான் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி விக்கெட் கீப்பிங்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் எடுத்துருவாங்க, பேட்டிங்ல வந்தாலும் ஒரு 20% குயிக்கா ஆடிடுவாங்க. ஸோ மஸ்ட் ட்ரையா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்னால பெருசா நம்ம அவங்களை பத்தி பேச வேண்டாம். ஜார்ஜியா வெகாம் 2ல இருந்து 3 ஓவர் போல் பண்றாங்க, மினிமம் ஒரு விக்கெட், பேட்டிங்ல சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, மினிமம் 15ல இருந்து 20% வரைக்கும் குயிக்கா ஆடிடுவாங்க. ஒரு நல்ல ஒரு இது, பட் பர்சன்டேஜ் 60% இருக்காங்க. ஸோ என்ன ஒரு இந்த மேட்ச்ல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, மெக்லானிங், சஃபாலி வர்மா, ஜெமிமா ரோட்ரிக்ஸ், மந்தனா இப்படி 4 பேருமே பேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. இந்த 4 பேருமே 65%க்கு மேல இருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ். பேட்டிங்ல அவங்க 30+ ரன் அடிக்கணும், பட் அதுக்கு இவங்க ஜார்ஜியா வெகாமா இருக்கட்டும், மோல்னெக்ஸா இருக்கட்டும், சோஃபி டிவைன்லாம் கூட பர்சன்டேஜ் கம்மியா இருக்காங்க. ஸோ இவங்கலாம் பேட்டிங்ல ஒரு 15+ ரன் அடிச்சுட்டு 1 விக்கெட் எடுத்துட்டா கூட அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கிறப்ப நம்ம ஆல்ரவுண்டர்ஸுக்கு தான் மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா அந்த ஆல்ரவுண்டர் மினிமம் 2 ஓவராது போடுறோம், கொஞ்சம் டாப் ஆர்டர்லயே வரணும், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இருக்கணும். இந்த பேட்டிங் ஆப்ஷன்ஸ்ல மட்டும் யார் யார் ஒர்த்தா இருப்பாங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தது சொல்றேன். சோஃபி மோலினெக்ஸ் அவங்க பேட்டிங்ல இருந்து கண்டிப்பா 10+ ரன்ஸ் வரும், கண்டிப்பா 1 விக்கெட் மினிமம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த மேட்ச் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா டாப் ஆர்டர்ல லைக் இப்போ வந்து மெக்லானிங், சஃபாலி வர்மா, ரோட்ரிக்ஸ், லைக் இப்போ அலெக்ஸ் கேப்சி, மர்சானா காப் வரைக்குமே ரைட் ஹேண்டர்ஸ் தாங்க அதிகம். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்லோ ஸ்பின்னர். ஸோ மோலினெக்ஸ் கண்டிப்பா அவங்க வந்து பவுல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் அதிகம். அதுல 1 அல்லது 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸும் ரொம்ப 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 அதிகம் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல. ஸ்ரேயங்கா பாட்டில் இந்த மேட்ச் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மியா போயிடுதுங்க. ஏன்னா ஆப்போசிட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசா யாருமே இல்ல, வெறும் ரைட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஸ்ரேயங்கா பாட்டில் ஒரு ஆஃப் பிரேக் பவுலர், அவங்க பவுல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுது. லாஸ்ட் மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக பர்சன்டேஜ் வைஸா கொஞ்சம் அதிகமா போயிட்டாங்க. அதெல்லாம் நீங்க மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட் சைட்ல பெருசா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இல்ல, இவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்களாங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் ஸ்ரேயங்கா பாட்டிலுக்கு. ஆஷா சோபனா கண்டிப்பா இந்த மேட்ச் 2ல இருந்து அந்த 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவாங்க. ஜார்ஜியா வரைக்கும் கொஞ்சம் அதிகப்படியான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க இந்த மேட்ச். அந்த ஸ்ரேயங்கா பாட்டில் லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் பவுல் பண்ணிட்டாங்க இல்லைங்களா, அதை வந்து அப்படியே மைனஸ் ஆகி ஜார்ஜியா வெகாமும் ஆஷா சோபனாவும் கொஞ்சம் அதிகப்படியான ஓவர்ஸை பவுல் பண்ணுவாங்க. ரேணுகா சிங் தாக்கூர் தாங்க இந்த சீசன்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 2 விக்கெட் எடுத்திருக்காங்க, வேற எந்த மேட்சுமே விக்கெட் எடுக்கல. இந்த மேட்ச் அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ஒர்த்தான பிக்கா இருக்க சான்சஸ் ரொம்ப 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 அதிகம். ஏன்னா இன்சியலா அந்த இன்சியல் ஸ்விங்க நல்லா போடுவாங்க. சஃபாலி வர்மாவா இருக்கட்டும், மெக்லானிகா இருக்கட்டும், அந்த இன்கமிங் டெலிவரியில ரொம்பவே வீக்கா இருந்திருக்காங்க. அந்த ஸ்விங் பால்ல கொஞ்சம் வீக்கா இருந்திருக்காங்க. மேபி ஏதாவது ஒரு விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்கும். ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ் ரேணுகா சிங் தாக்கூர் அட்லீஸ்ட் ஒரு டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க, ஒர்த்தபிளா இருக்கும். ஸோ அடுத்ததா டபுள் ஆப்ஷன்ஸ்ல வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஜோனசன், மர்சானா காப், சோஃபி டிவைன், எலிஸ் பெரி. ஸோ இந்த 4 பேரும் டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க அவங்களோட ஸ்மால் லீக்ஸ்க்கு. லோ பர்சன்டேஜ் இம்பார்ட்டன் ஆப்ஷன் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஷீகா பாண்டே, சோஃபி டிவைன். சோஃபி டிவைன் வெறும் 45ல இருந்து ஒரு 50% யூசர்ஸ் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஸோ அதுவே கொஞ்சம் ஒரு கம்மியான பர்சன்டேஜ் தான் தெரியுது. மினிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவர் ஸ்ரேயங்கா பாட்டில் இந்த மேட்ச் பவுல் பண்றது கொஞ்சம் கம்மியா போக போகுது. சோஃபி டிவைன் 1 ஓவர் போட்டவங்க இந்த மேட்ச் ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண சான்சஸ் இருக்கும், 1 விக்கெட் வரைக்கும் எடுக்கலாம். பேட்டிங்ல பை சான்ஸ் செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இவங்களோட பேட்டிங்ல வந்து 25+ ரன்ஸ் குயிக்கா வந்துடும். ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பாங்க. ஷீகா பாண்டே செகண்டா பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா மினிமம் 1 விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுக்க சான்சஸ் இருக்கும். ஸோ லோ பர்சன்டேஜ்ல ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. டிஃபரன்சியல் பிக் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேணுகா சிங் தாக்கூர், அருந்ததி ரெட்டி, இந்த 2 பேர் தாங்க உங்களோட கிராண்ட் லீக்ஸை டாப்ல ரேங்க்ல கொண்டு போறதுக்கும்
அப்படியே கீழே அப்படியே முடிச்சு விடுறதுக்குமான ஒரு பிளேயர்ஸா இருப்பாங்க. ரெண்டு பேர்த்தையும் பிக் பண்றீங்க, ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ். ரேணுகா சிங் தாக்கூர் ஒரு விக்கெட் எடுக்க சான்சஸ், அருந்ததி ரெட்டி ஒரு விக்கெட் எடுத்து பேட்டிங்ல வந்து ஒரு 10-15% வரைக்கும் அடிக்க கான்ட்ரிபியூட் பண்ண அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் ஒரு ரேங்க் அதிகமா வருவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு டீம்லயாவது இந்த ரெண்டு பேர்த்தையுமே வச்சு ஒரு டீமை மேக் பண்ணுங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ். ஸோ டெத் ஓவரை பொறுத்த வரைக்கும் ஷீகா பாண்டே, ஜஸ் ஜோனசன், இதுல பர்டிகுலரா ஜஸ் ஜோனசன் அந்த 20வது ஓவர் இவங்க தான் போல் பண்ணுவாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் உமன்ஸ்க்கு. ஆர்சிபி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லிஸ் பெர்ரி, தென் ஜார்ஜியா பெஹாம். ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் அந்த டெத் ஓவர்ஸ்ல போல் பண்ணுவாங்க. ஸோ இவங்கலாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவாங்க ஃபர்ஸ்ட் போல் பண்றப்போ. இப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்கன்னா இவங்க இம்பார்ட்டன்ஸா இருப்பாங்க, செகண்டா பால் பண்றப்போ இவங்க இம்பார்ட்டன்ஸா இருப்பாங்க. டெத் ஓவர்ஸ்ல பால் பண்றதுனால ஒரு விக்கெட்டுக்கு 2 விக்கெட்டா கிடைக்கும். இந்த கடைசி ஓவர் பால் பண்றவங்களுக்கு மட்டும் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ நம்ம T20s அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஜஸ் ஜோனசன், சோஃபி மோலினாக்ஸ், எல்லிஸ் பெர்ரி, இவங்களுக்கெல்லாம் நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸா கண்டிப்பா கொடுத்துக்கிடலாம். இப்போ ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா எல்லிஸ் பெர்ரி, மோலினாக்ஸ் இவங்களுக்கு நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் கிராண்ட் லீக்ஸ்ல. அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஜோனசன் வந்து பேட்டிங்ல ஒரு கணிசமான ரன் அடிச்சுட்டு செகண்டா பால் பண்றப்போ அவங்க விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் நிறைய வச்சிருக்காங்க. 2 அல்லது 3 விக்கெட் கூட சம்டைம்ஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். இவங்கலாம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணா இவங்களுக்கு கேப்டன் கேப்டன் ஆப்ஷன் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பேட்டிங் செகண்ட் பண்றாங்க அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாங்க அப்படின்னா மர்சனா கேப், சோஃபி டிவைன், ஜார்ஜியா பெஹாம். ஸோ இவங்களுக்குலாம் நீங்க கேப்டன் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணிக்கலாம். ஒர்த்தபிள் பிக்கா இருப்பாங்க. அடுத்ததா சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஸ்மால் லீக்ஸ்ல. ஸோ மோஸ்ட்லி எல்லிஸ் பெர்ரிக்கு கேப்டன், மர்சனா கேப் வைஸ் கேப்டன், அப்படி இல்லைன்னா மர்சனா காப்புக்கு கேப்டன், எல்லிஸ் பெர்ரிக்கு வைஸ் கேப்டனா தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதுல கொஞ்சம் நீங்க ஒரு டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்றதா இருந்தா ஜஸ்ட் ஜோனசன் உள்ள கொண்டு வந்து டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணுங்க. அதுலயும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஜோனசனுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஸ்மால் லீக்ஸ்ல கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கிராண்ட் லீக்ஸ்க்கு ஜார்ஜியா பெஹாம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோஃபி மோலினாக்ஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து ஒரு ரிஸ்கா கேப்டன் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. மெக்லேனிங், மந்தனா இவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லயாவது 2 பேருக்குமே கேப்டன் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க. பை சான்ஸ் 2 பேருமே அந்த டீமோட கேப்டன்ஸ் ஒரு கேப்டன்ஸ் நாக்கா இருப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸ்ல. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த 2 டீம்ல இருந்து யார் வின் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நான் வந்து ஆர்சிபி உமன்ஸுக்கு சப்போர்ட் பண்றேன். தேங்க்யூ.